மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா இந்த நிகழ்வில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டார். அமைச்சர்களான சுனில் ஹந்துன்னெத்தி, வசந்த சமரசிங்க, கலாநிதி அனில் ஜயந்த பெர்னாண்டோ உள்ளிட்டோரும் முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ச, கோட்டாபய ராஜபக்ச, முன்னாள் பிரதமர் தினேஷ் குணவர்தன உள்ளிட்ட அரசியல்வாதிகள் சிலரும் இந்த நிகழ்வில் பங்கேற்றனர். சீன கம்யூனிஸ்ட் கட்சி இலங்கையில் மக்கள் விடுதலை முன்னணியுடன் மிகவும் நெருக்கமாக செயற்படுவதை இந்த இடத்தில் மரியாதையுடன் நினைவு கூற வேண்டும். 2025ஆம் ஆண்டின் ஆரம்பத்தில் சகோதரர் அனுர சீனாவுக்கு விஜயம் செய்தார். இந்த விஜயத்தில் மக்கள் விடுதலை முன்னணிக்கும் சீன கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் இடையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்று கைச்சாத்திடப்பட்டது. இது மிக முக்கிய நிகழ்வாகும். அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்துக்கு அமைய சீன கம்யூனிஸ்ட் கட்சி, மக்கள் விடுதலை முன்னணி மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் செயற்பாட்டாளர்களுக்கு சீனாவில் கல்வி திட்டங்களூடாக பயிற்சி அளித்தல் மற்றும் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளல் உள்ளிட்ட பல வேலை திட்டங்களை ஏற்கனவே நடைமுறைப்படுத்தியுள்ளது என்பதை நன்றியுடன் கூற வேண்டும். எதிர்காலத்திலும் இவ்வாறான கல்வி வேலை திட்டங்களை செயற்படுத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மக்கள் விடுதலை முன்னணி மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் குழு ஒன்று சீனாவில் கல்வி சுற்றுப்பயணங்களை மேற்கொண்டுள்ளதையும் இந்த இடத்தில் நினைவு கூற வேண்டும். சீன கம்யூனிஸ்ட் கட்சி எமக்கு வழங்கும் ஆதரவுக்கும் உதவிக்கும் எனது நன்றியை இந்த சந்தர்ப்பத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இரண்டு நாட்டு தலைவர்களும் ஏற்படுத்திக் கொண்ட முக்கிய உடன்பாடுகளை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதற்காக இலங்கையோடு இணைந்து பணியாற்ற நாம் எதிர்பார்க்கின்றோம். பரஸ்பரம் எமது இரண்டு நாடுகளின் தேசிய நிலைமைகளுக்கு பொருத்தமான அபிவிருத்தி பாதைகளினூடாக கைகோர்த்து முன்னோக்கி செல்வதற்கும் மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த பொதுவான எதிர்காலத்தை கொண்ட சீன இலங்கை சமூகத்தை கட்டியெழுப்புவதை ஊக்குவிப்பதற்கும் இதன் மூலம் இரண்டு நாட்டு மக்களுக்கும் நன்மைகளையும் உயர்ந்த பலன்களையும் பெற்றுக் கொடுப்பதற்கும் நாம் எதிர்பார்க்கின்றோம். And bring more corporate benefits and great dividends to the two peoples.